ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏழரை சனின்னா பயப்பட வேண்டியதில்லை, ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் புடம் போடக்கூடிய வேலையை ஏழரை சனி செய்வார். அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை தான். உத்தரட்டாதிலாம் பெரிய சோதனையா இருந்தது. கடந்த வருஷம் 2025 கடைசியெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டார்கள். ஏன்னா ராகுவும் சனியும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்கோட்டில் போனது. ரொம்ப அந்த மாதிரியான பெயின்ல இருந்தும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு மேலே ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சுன்னா வாஸ்தவம் தான். அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகாது தான். இருந்தாலும் இந்த சயின்ஸ் பிரகாரம் ஒரு பொருத்தம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம தேடி எடுக்கலாம். இதற்கு மேலேயும் நம்மளுடைய முயற்சி, ப்ரேயர்ஸ் இதெல்லாம் இருக்கும். நல்ல ஜாதகம் அமையும், நல்ல திருமணம் அற்புதமாக பண்ண முடியும். கல்யாணம் மீனராசி அன்பர்கள் நடக்கிறது ரொம்ப கம்மி. நடை பழகுங்கள், நித்தமொரு நடையும் நடைப்பழக்கம் அப்படிங்குமாறு நீங்க நடை பழகுங்க. காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தருங்கள், இதுவே போதும். இந்த குரு பயிற்சியை பெரிய ஒரு என்னது வானத்தை வில்லாக வளைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற 2 ஜூன் 2026 தொடங்கி 26 ஜூன் 2026 வரைக்குமாக 390 நாட்களாக அமைகிறது. மீனராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி அப்படின்னு. உங்களுடைய சனி ஜென்மச்சனியாக, ஏழரை சனியாக உங்களுடைய ரேவதியில இருக்கிறார். மீண்டும் உத்தரட்டாதிக்கு வருவார். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப 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 தேவை, அத்தியாவசியமானதும் கூட. இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து, மிதுனத்திலிருந்து 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு உச்சம் பெற்று போகிறார். இவர் உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி. இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஏழரை சனியில சுட்டெரிக்கக்கூடிய, அப்படியே வானொலி சட்டியில வதக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா ஏழரை சனி. சில பேருக்கு எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, ஏழரை சனி ஜென்மச்சனி, நான் ஹாயா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுபவர்களும் கூட பின்னாடி ஏதோ குழி தோண்டிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏழரை சனின்னா பயப்பட வேண்டியதில்லை, ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் புடம் போடக்கூடிய வேலையை ஏழரை சனி செய்வார். அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை தான். உத்தரட்டாதிலாம் பெரிய சோதனையா இருந்தது. கடந்த வருஷம் 2025 கடைசியெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டார்கள். ஏன்னா ராகுவும் சனியும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்கோட்டில் போனது. ரொம்ப அந்த மாதிரியான பெயின்ல இருந்தும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு மேலே ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சுன்னா குரு 4ஆம் இடத்துல இருந்ததும் கூட ஒரு காரணம். ஆனா இப்ப அந்த குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கீழே போயிட்டோம். நம்மளுடைய அதாவது ஒரு பிம்பம், நமக்கு நாமே ஒரு பிம்பம் வச்சிருப்போம் இல்லையா. அந்த பிம்பம்லாம் சுக்கு நூறாக உடைந்து ஒரு மாதிரி நம்ம நாமாவே இல்லை. கடந்த 1.5 வருஷமா அதுதான் விஷயம். உண்மைதான் அது. சில பேருக்கு பர்சன்டேஜ் வேறையா இருக்கலாம். அதாவது வெளியில நம்ம மேக்கப் பண்ணிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நேரத்துல இந்த குரு இங்க வரும்போது, அதுவும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது பார்த்தா அதுவும் நம்ம விசித்திரமான ஒரு குரு பயிற்சி இது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விசித்திரமான யோகம் அமைந்த குரு பயிற்சி.
உங்களுடைய சனி உங்களுடைய ராசியில இருக்கிறார், ஜென்ம சனியாக இருக்கிறார். அந்த நேரத்துல 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது. அந்த குரு புனர்வசு புஷ்யம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்திலே 2 மாதம் பிரயாணிக்கிறது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 73 நாட்கள் ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்துட்டு மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு போறாரு குரு. 6ஆம் இடத்துக்கு போய் அங்க ஒரு 85 நாட்கள் இருந்துட்டு மீண்டும் இங்க 154 நாட்கள், அதாவது 305 நாட்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு இருப்பார். அதில் இந்த 305 நாட்கள்ல 227 நாட்கள் அவர் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது உங்களுடைய இன்னொரு கேந்திராதிபதி ஆகிய புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால நிறைய விஷயங்கள்ல இவர் அதாவது மையமாக, வாழ்க்கையினுடைய மையமாக கேந்திரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுத்தமாக வேருடன் அழிக்கப் போகிறார் உங்களுடைய குரு. குரு கேந்திராதிபதி. அவர் புதன் என்கின்ற இன்னொரு கேந்திராதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்று, கேந்திரம்னு சொன்னாலே நடுநாயகமாக விளங்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய அந்த லக்னத்திலேயோ ராசியிலேயோ முதல் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, இது கேந்திர ஸ்தானங்கள்னு பேரு. முதல் வீடுன்னு சொல்றது நம்மை பற்றி குறிக்கிறது, நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய பிம்பம் சொசைட்டில எப்படி இருக்கு, நம்முடைய இமேஜ் நம்ம கிட்ட, வெளியில, குடும்பத்துல, அதை குறிக்கிறது. அப்புறம் ஆப்போசிட், நம்ம எந்த மாதிரி ஆட்களோட உறவாடுவோம், சண்டையிடுவோம், அல்லது நட்புறவாக பழகுவோம், இது 7ஆம் இடம் குறிக்கும். நம்ம எந்த இடத்துல இருப்போம், நம்ம வசிக்கக்கூடிய இடம் எது, நம்முடைய சொத்துக்கள் என்ன, நம்மளுடைய வசிக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு, அந்த வீடு, வண்டி, வாகனங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய சொத்து பத்துக்கள் எப்படி இருக்கும், என்னுடைய நிம்மதி எப்படி இருக்கும். 10ஆம் இடம் என்னுடைய பிசினஸ், என்னுடைய வீடு, என்னுடைய பிசினஸ், நான், என்னுடன் முன்னாடி இருக்கக்கூடியவர், இவைகள் ஒருவருடைய தனி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நான் என்னுடன் இப்ப நான் காலையில் எழுந்தோடனே என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட நம்ம விவகாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் விவகாரம் பண்ணுவோம். வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட விவகாரம் வில்லங்கமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக இருக்காது. ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட சக ஊழியர்களோட வில்லங்கமாயிடுச்சுன்னா யாரை எதிர்கொள்வோம்? சம்டைம்ஸ் ஆஃபீஸில் இருந்து நம்ம ரோட்டில் போகும்போது யாரை எதிர்கொள்ளும்? இதெல்லாம் 7ஆம் இடம். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய வீடு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சொத்து பத்துகள். 10ஆம் இடம் நம்முடைய அலுவலகம், நம்முடைய உத்தியோகம், அதில் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள், இது அத்தனையும் சரி பண்ணுகிறார் குரு. இதுதான் உண்மை. அதனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி. நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ குரு 5ஆம் இடத்துக்கு வந்த உடனே பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. 5ஆம் இடம் இந்த குருவனுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கிறது. பணம் மற்றும் பொருளாதார விஷயமாக முதல்ல உன்னதியை கொடுக்க போறார். 151 நாட்கள் இங்க இருக்க போகிறார். அப்பயும் அந்த பொருளாதார முன்னேற்றத்தையும், குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷமும், குழந்தை வரமும், குழந்தைகளுடைய விஷயத்துல சந்தோஷமும், குழந்தைகளுக்கு திருமணமோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது படிப்பு செலவோ, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதாவது அடைய செய்வதற்காக ஒரு தந்தையாக நீங்கள் என்ன பண்ண வேண்டுமோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ண முடியும். ஏன்னா இப்போ பையனை தேடுறது, பொண்ணு தேடுறது பெரிய கஷ்டமா இருக்கு. அதுலயும் சில பேருக்கெல்லாம் ஜாதகத்துல நம்பிக்கை இருந்து வேற தொலைஞ்சிடுது. ஏன்னா பல பேருக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் வித்து போயிட்டு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படியே ஆஹா ஓஹோன்னு கிழிச்சிட்டாங்க. ஒருத்தர் என்கிட்டே கேட்டார், உங்க ஜாதகம் பார்த்துருக்கல சுவாமி? நான் பார்க்கல, சின்ன வயசுல நான் பிறந்தோடனே பார்த்துட்டு இந்த ஜாதகம் ஒரு சன்னியாசியாகத்தான் போகும்னு சொல்லிட்டேன். இதை நான் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப பார்த்தா அந்த யோகம் இருக்கு. ஆக இது ஜாதகம் அப்படிங்கிறது இது ஒரு சயின்ஸ். சில பேருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் போய் சின்ன பொருத்தம் பார்க்குறேன் ஒரு 5 நிமிஷத்துல பொருத்தம் பார்த்துட்டு, அதாவது ஒரு 60-70 வருஷம் ஒரு வாழ்க்கை ஒருத்தரோட இருக்க போறேன்னாக்கா, நான் சொல்றது அந்த அஸ்ட்ராலஜருக்கு எப்பவுமே சொல்றதுதான், ஒரு டைம் கொடுங்க. கொடுத்து ரெண்டு பேரும் முழுமையாக பார்த்து சொல்லுங்க. அப்போ மேட்சிங் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது, 2 பேருடைய ஜாதகத்தின் தனித்தனியாக முழுவதுமாக பரிசீலனை செய்து அந்த ஜாதகத்துல குழந்தையினுடைய பாக்கியம் எப்படி இருக்கிறது, 2 பேருக்கும் ஆயுள்ல எப்படி இருக்கிறது, இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை சேர்க்கறதுனால ஆயுள் தோஷமானது இருக்கிறதா, 8க்கு உண்டானவனும் 6க்கு உண்டானவனும் தசை போறதா, இல்ல 12க்கு உண்டானவனும் 8க்கு உண்டானவனுடைய தசை போறதா, தசா சந்தி இருக்கா, கட்ட பொருத்தம் இருக்கா, நவாம்ச பொருத்தம் இருக்கா, இத்தனையும் பார்த்தா கல்யாணமே ஆகாது சுவாமிகளை. வாஸ்தவம் தான், அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதுதான். இருந்தாலும் இந்த சயின்ஸ் பிரகாரம் ஒரு பொருத்தம் கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நம்ம தேடி எடுக்கலாம்.
இதற்கு மேலேயும் நம்முடைய முயற்சி, ப்ரேயர்ஸ் இதெல்லாம் இருக்கும். நல்ல ஜாதகம் அமையும், நல்ல திருமணம் அற்புதமாக பண்ண முடியும். கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொன்னா சும்மாவா சொன்னாங்க? ஒரு தந்தையாக, ஒரு தாயாக இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்க்கறதுங்கிறது எவ்வளவு அது ஆண் குழந்தையாக இருந்தாலுமே, அதெல்லாம் இப்ப ஆணாவது பெண்ணாவது ரெண்டும் சரிக்கு சமமான பிரச்சனைகளாக இருக்கின்றன. சரி, குழந்தை வரம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விதத்துல ஒரு தகப்பனாக இருந்து என்ன செய்ய முடியும்? அவ்வளவும் செய்ய முடியும். இது ஆரம்பத்துல இருந்தே, முதல்ல உடனே இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஃபினான்ஷியலாக, முக்கியமாக தொழில் துறையில பார்த்தோம்னு வச்சுங்களேன், நான் அப்படியே சொல்லிட்டே வரேன், அந்த ஃப்ளோல சொல்லிட்டே வரேன். இந்த தொழில் துறையிலே ஃபினான்ஸை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் நடத்துபவர்கள், சிட் ஃபண்ட்ஸ் நடத்துபவர்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமான, ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த 7 சனியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டு எங்கேயோ தலைமறைவாயிடலாங்கிற அளவுக்கு ஸ்டேஜ் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு புனர் வாழ்வுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணி, ரிஜுவனேட் பண்ணி மேலே வந்துடலாம். இந்த விஷயம் சுய ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் நல்ல மேலோங்குகிறது. பிறகு ஜாப்ல இருந்த வீண் பழி, வீணாக நம்மளை கீழே தள்ளி விட்டது, ப்ரமோஷன்ஸை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான எல்லா சதி திட்டங்களும் நடந்தன. அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு குருவாக வந்திருக்கிறார் இந்த குரு. இந்த குரு 2 ஜூன் 2026 வராரா, அக்டோபர் 31 வரைக்கும் இங்கதான் இருக்காரு. அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அக்டோபர் 31 இருந்து 85 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஜனவரி 24 வரைக்கும் அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அப்போ ஒரு கேத்துவும் அவரும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் ஒரு மாசம். அதாவது அக்டோபர் 31ன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் 6ஆம் இடத்துல. சம்பவம்னு சொல்லுவாங்களே, சம்பவம் நடக்கிறது, அந்த மாதிரி அந்த 1 மந்த் நீங்க எல்லாம் குறிச்சு வச்சுங்க. காம்படிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். 7.5 சனியில இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த கோழி பெருக்க நினைச்சிருப்பான். ஒவ்வொருத்தராக தேடி 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 களை எடுக்கக்கூடிய டைம் அது. வெளிநாடுகள்ல வாய்ப்புகள், வெளிநாடுகள்ல அதாவது குருவும் கேதும் ஒன்னா இருக்கிறதே ஒரு கெளிம யோகம், கோட்டீஸ்வர யோகம். இந்த 2மே சிம்மத்துல, அதுவும் 6ஆம் இடமாக மாறி குருவனுடைய லக்னாதிபதி அங்க போகிறார் அப்படின்னாக்கா, கேத்துவோட சிம்மம் அவருக்கு சரியான இடம். ஒரு அதிகாரத்தை, அதாவது இழந்த அதிகாரத்தை மீட்டு எடுப்பது, இழந்த வாய்ப்புகளை மீட்டு எடுப்பது, அவர்களே கையில கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி வீரியம் மிகுந்த ஜாதகமாக மாறிவிடும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் எங்க போனாலும், அதாவது 8 திக்கிலும் வெற்றி அடையக்கூடிய குரு பயிற்சி இது 7.5 சனியிலும் மீனராசி அன்பர்களுக்கு. அந்த ஒரு மாசத்தை நல்லா பயன்படுத்துங்க. அக்டோபர், அதாவது நவம்பர் 1 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும், அதாவது உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நோ காம்ப்ரமைஸ். 7.5 சனியை மறந்துருங்க. அதன் பிறகு ஒரு 5 மாதங்கள், ஜனவரி 24 திரும்பி வந்துடுறார். கேத்துவும் இங்க இருப்பார் 5ஆம் இடத்துல. மந்திர சித்தி, தெய்வீக பலம், வேதாந்தங்களுடைய பலம், தெய்வ அனுகிரகம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை, ஏதோ ஒரு தெய்வத்தை விடாம பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த தெய்வம் இருக்குங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் ஆகும். வாழ்க்கையில ராகு கரெக்டா 11க்கு வருவார் மகர ராசியில. அதாவது லாபம் எந்தெந்த மூளைக்கு நம்முடைய லாபம் எல்லாம் போய் ஓடி மறைஞ்சிருச்சோ அங்கெல்லாம் போய் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம வித்தியாசமா இருக்குல்ல நான் சொல்றது. அதுதான் 7.5 சனி குருவனுடைய பாறையில் அமைந்து கேத்து குருவோட இருந்து ராகு 11ல் இருந்தால் நீங்க கிட்டத்தட்ட என்ன தெரியுமா, அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அந்த அந்த ஒரு வீரியம் வரும். அது அந்த லாபம் நம்மளை பணத்துக்கு தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு இதாகும். ஆனா நிதானம் இழக்க போறது இல்லை. அதனால அந்த ஒரு வீரியம் இருக்கிறது உங்களுக்கு. அந்த ஒரு 5 மாதங்களும் நீங்க 7.5 சனியில என்னென்னலாம் இழந்தமோ, எதெல்லாம் தறிக்கட்டு போச்சோ அத்தனையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கிறது. அது பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது ஒரு பொறுப்புல நீங்க இருந்து தலைமை பதவியில இருந்ததாகட்டும், இது எல்லாமே 5ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய யோகமான இடம். நீங்க கோயிலுக்கு போறதை நிறுத்தக்கூடாது.
நீங்கள் வந்து இந்த குரு வந்து உங்களுடைய லக்னாதிபதி இல்லையா, நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதை நிறுத்தக்கூடாது. மேதா தட்சிணாமூர்த்தி, அதை தட்சிணாமூர்த்தின்னு சொன்னாலே அது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிகமான தெய்வம் கூட. அது தட்சிணாமூர்த்தி நீங்கள் உத்து போய் பார்த்துருக்கீங்களா? இங்கே மண்டையோடு இருக்கும். பாம்புங்கிறது யோகத்துக்கு உண்டானது. உடுக்க அதெல்லாம் அவர் ஏற்கனவே சமசானவாசி, ஆனால் பரிபூர்ண ஞானமாக இருக்கிறார். ஞான பிழம்பாக நெருப்பாக விளங்கப் போகிறீர்கள் மீனராசி அன்பர்கள். பட்ட காயமா, ஆனால் வழியில் வந்து கூல்படியாக இருக்கப்படும், கூலா அப்படியே. ஆனால் உள்ளுக்குள்ள அப்படியே புயலே கிளம்பி போயிட்டு இருக்கோம், ரிலாக்ஸ்டா. இது சொல்றது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஹாஸ்யமா காமெடியா கூட இருக்கலாம் நான் சொல்றது, ஆனா உண்மை. உங்களுக்கு வந்து ஒரு தோரணையும் ஒரு தார்டியமும் இதெல்லாம் வரவழைக்கக்கூடிய குருவாக இருப்பார். உங்களுக்கு தொழில் துறையில பார்த்தோம்னாக்கா சனி மற்றும் குரு அப்படிங்கிறது அது ஒரு காம்பினேஷன். ஒரு தொழில் அதிபராக, ஒரு கான்ட்ரிபியூட்டராக, அதுதான் சரியான வார்த்தை. உங்களை ஒரு படைப்பாளியாக, கான்ட்ரிபியூட்டராக, கொடையாளியாக மாற்றக்கூடிய யோகம் அது. இதே வந்து ஜனங்களுக்காக நான் பண்றேன், சுயநலம் இல்லாம பண்றேங்கிறவர்கள்லாம் பெரிய இடத்துல வச்சிருக்கோம். வாழ்க்கையில பெரிய தலைவர்கள் இவர்கள் மாதிரி என்ன அப்படின்னு அந்த புகழ் கீர்த்தி இதெல்லாம் கொண்டு வந்துடுவார் குரு. குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தா இது வந்து காரகோ பாவன் ஆஸ்தி, புத்திர காரகன் புத்திரஸ்தானத்துல இருந்தா காரகோ பாவன் ஆஸ்தி. அதெல்லாம் தன்னுடைய வீட்டுல இருக்கணும். அப்பதான் இங்க தன்னுடைய வீடு இல்லை, கடகத்துல உட்கார்ந்து உச்சந்தான் ஆகிறார். 9ஆம் இடத்துல பாக்குறதுனால சொசைட்டில ஒரு நல்ல பேரு, கௌரவம், அது ஜூன் 2ல இருந்தே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதிருஷ்டம் கிடைக்கும். ஏதாவது ஒரு டிராவல் பண்ணீங்கன்னா அந்த காரியம் சித்தி ஆகும். நீங்க வந்து மலை மீது இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மாதம் ஒரு முறையாவது போய் பாருங்கள். புனித யாத்திரை, நல்ல நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு, நம்ம மதுரை, ராமேஸ்வரம், இந்த மாதிரி பழனி, இந்த மாதிரி அறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு வரலாம். பிறகு வந்து ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். காசி போறது இன்னும் ஜம்முன்றும். காசி போறதுக்கு வந்து நீங்க வரக்கூடிய ஜனவரிக்கு அப்புறம் காசிக்கு வந்து போயிட்டு வாங்க, வாழ்க்கையே மாறும். நிஜமாவே சொல்றேன். 5ஆம் இடத்துல குருவும் கேத்துவும், குரு உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக காசி போயிட்டு வாங்க. சில பேர் காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிடுவாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கெல்லாம் போவாங்க. எப்படியோ காசி போயிட்டு கங்கையில குளிச்சுட்டு காசி விஸ்வநாதனை பார்த்துட்டு வாங்க, வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உறவுகள்ல, அதாவது ஒரு உறவுகள்லாம் வேஸ்ட், உறவுகள்லாம் நிலையில்லை அப்படின்னு சொன்னவங்க, அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி விரக்தி ஆடும். அந்த நிலையெல்லாம் மாறிடும். குரு வந்து கொஞ்சம், அதாவது உலகத்துல வந்து எல்லாருக்குன்னு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்காக அவர்கள் வந்து அந்தந்த நேரத்துல வேற ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. ஆனால் மறுபடியும் நம்ம வந்து நம்மளை புரிந்து கொள்ளும் போது நம்ம இடத்துல வந்து விடுகிறார்கள். அப்படிங்கும்போது அதுவே ஒரு சந்தோஷமான குழந்தை என்னும் உறவு அப்படித்தான் இருக்கும். அந்த சில குழந்தைங்கள்லாம் சண்டை போட்டு வெளியில போயிட்டு கூட மறுபடியும் வந்துடுவாங்க. பாகப்பிரிவினைகள், சொத்து சமாச்சாரங்கள், சொத்து விவகாரங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ஜூன் 18ல இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரத்துல வந்து அவர் நிற்கிறார் இல்லையா, நரசிம்மருடைய உபாசனை. நான் ஏன் இந்த டேட் எல்லாம் சொல்றேன்னா, இதையெல்லாம் பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சீரியஸா இருக்கும். நம்ம கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா பண்ணுன்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் கஷ்டம் மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே லெத்தார்ஜிக்கா பார்த்துக்கலாம் இல்லை, இதெல்லாம் பார்க்கணும். 18 ஜூன்ல இருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் நரசிம்மரை, டெய்லி நரசிம்மரை கும்பிடுங்க. உங்களுடைய வியாதி ஆகட்டும், கடன் ஆகட்டும், எதிரி ஆகட்டும், அல்லது எந்த ஒரு இனம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை ஆகட்டும், எல்லாமே சரியாப்படும். சொத்துக்களுடைய வில்லங்க விவகாரம் எல்லாமே சரியாப்படும். அதற்கப்புறம் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் வந்து அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்பவும் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய நரசிம்மர், மேதா தட்சிணாமூர்த்தி இந்த பக்கம். அந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் ப்ராக்ரஸ் உண்டு. சொத்துக்கள் வாங்க வேண்டிய விஷயம், சொத்துக்கள் வாங்கணுங்கிறதெல்லாம் இப்போ உங்க மனசுல இல்லை. சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா இருக்கிறத வந்து நான் ஸ்டடி பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா போறோம் அப்படிங்கிறது. வரக்கூடிய ஜனவரி 24 வரைக்கும் இந்த விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்கிறது. நெக்ஸ்ட் இயர் ஜனவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொத்துகள் சேர்க்கக்கூடிய பாக்கியம், நிலப்புலன்கள், பிறகு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, வெளிநாடுகளில் சொத்து வாங்குறது, இது எல்லாமே அப்பதான் வந்து நல்லபடியாக இருக்கிறது. அப்போ ராகுவும் அங்க இருக்கிறதுனால நல்ல வேலையும் நல்ல பிசினஸ்ல நல்ல யோகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து குரு மற்றும் சனி மற்றும்
பிறகு புதன், இந்த காரகத்துவங்கள்ல அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும். 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தோன்னா டேட்டாஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதாவது எல்லா விதமான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான, டேட்டா ரிலேட்டடான, மார்க்கெட்டிங் ரிலேட்டடான, ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஃப்ளரிஷ் ஆகும். அதாவது ஃப்ளரிஷ் ஆகும்னா நல்லா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருந்தீங்கன்னா ஃபார்ம் தனியாக வைப்பதற்கு ஏற்ற காலம், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற காலம், உங்களுடைய டீச்சிங் லைன் ஆன்லைனில் வந்து கொண்டு வரதுக்கு ஏற்ற காலம். நீங்கள் ஏதாவது இந்த ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு கோயில் கட்டணும், இல்லது நம்ம மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அதாவது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், அது அத்தனைக்கும் இந்த ஜூன் மாசத்துல இருந்தே டைம் நல்லா இருக்கும். அதுவும் ஜனவரி 24க்கு அப்புறம் நீங்க கோயில் கட்டுற பணியெல்லாம் அவ்வளோ அழகா பண்ணலாம். உங்களுக்கு அது ஒரு தெய்வாம்சம், தெய்வ கட்டாட்சம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு தெய்வாம்சம் பொருந்திய தெய்வ கட்டாட்சத்துடன் கூடிய ஒரு நல்ல வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி என்பவர்களுக்கு. பிறகு அவர் அக்டோபர் 31க்கு அப்புறம் போகிறார் இல்லையா, 6ஆம் இடத்துக்கு போறார் இல்லையா, அது உங்களுடைய பிரான்ச்சஸ் என்கரேஜ் பண்ணணும். இல்லை நான் ஒரு தொழிலில் இருக்கேன், இன்னொரு சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இதுக்கெல்லாம் நல்ல யோகம். அதே போல் இந்த வரன் பார்க்கறதுல பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வரன் பார்க்கறது சீக்கிரமாக வரம் உங்களுக்கு கிடைக்கணும், சித்திக்க வேண்டும் அப்படின்னாக்கா பைரவரை வழிபடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டோம்னாக்கா உடனடியாக சித்திக்கும், வரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைஞ்சு 0 ஆயிடும். இதெல்லாம் ஒரு நல்ல பலன்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நமக்கும் குடும்பம் இருக்கு, நமக்கு எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், நட்புகள்லாம் பெருகும். அது ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு தான். ஒரு செக்யூரிட்டி வரும். உங்களுடைய டெபாசிட்ஸு, உங்களுடைய அந்த தங்கத்தெல்லாம் அடமானம் வச்சதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய யோகம். ஆலோசனை வழங்க வேண்டிய இடத்துல நீங்க இருப்பீங்க. மாணவர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கு 7 சனி பெருசா பாதிப்பு இல்லைன்னாலும் இப்போ இந்த குருவனுடைய அமைப்புனால உங்களுடைய பாடத்திட்டத்திலையும் சரி, உங்களுடைய அதாவது பிஜி யூஜி இந்த 2ல இந்த பிஜி ஒரு நல்ல ஒரு அமைப்பா படிச்சுட்டு யூஜி படிக்கிறதுக்கு முடியல, எம்எஸ் படிக்கிறதுக்கு முடியல, அதாவது மேல் படிப்பு படிக்க முடியாம தடுமாறிட்டு இருந்த அந்த 7 சனியினுடைய யோகம் இப்ப மாறுகிறது. எம்எஸ் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும், குழப்பமெல்லாம் இருந்தாலும் அது நீங்கிடும். பிஹெச்டி பண்ணுகின்றவர்களுக்கும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஊர், ஒரு நாடு, எங்கே போகணுமோ அங்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். படிப்பை முடிச்சுட்டேன், என்னால் வேலைக்கு இது பண்ண முடியல, வேலையே கிடைக்கல. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்தால் உண்மையிலே சொல்லவா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துருப்பாரு. 7 சனி வேற 4ஆம் இடத்துல போய் பாத்திரத்துல குரு இருந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சோம்பல் ஆயிடுவார். அந்த சோம்பலை ஒழிச்சு மீண்டும் நம்ம வேலையை தேடுவோம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க, உடனடியாக வேலை கிடைக்கும். அந்த வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது. சகோதர உறவு, மூத்த சகோதர உறவு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இளைய சகோதரத்தை காட்டிலும் மூத்த சகோதர உறவு உங்களுக்கு. புதனுடைய காரகத்துவத்தில் ஜாதகம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. சாஸ்திரம் வேற ஏதாவது சாஸ்திரம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகமும் உண்டு. படிப்புல எல்லா விதமான நாலேஜும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த 10th ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், +2ல நான் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணணுங்கிறவங்க இப்ப இருந்து ஆரம்பிங்க. ஓம் தம் தட்சிணா மூர்த்தையே நமஹ. காலையில எழுந்துடணும். காலையில ஒரு 6 மணிக்கு முன்னாடி எழுந்து வச்சிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து குடிச்சிட்டு ஒரு 108 தடவை இப்ப ஜப்பம் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. அப்படியே பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படி நிற்கும் எல்லாமே. ஆனா குருவனுடைய அமைப்பு ஏன்னா வித்யா தாத்தா, பிரக்ஞானாக்கா ஞானம்னு அர்த்தம். டேட்டா தான் சார். இந்த காலத்துல என்ன தெரியுமா, இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் பெரிய ஆள். ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். நம்ம கிட்ட இல்லைனாலும் மற்றவர்கள்ட்ட, அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு நிர்வாகியா, ஒரு என்ன சொல்றது, பெரிய பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய மாதிரி, ஒரு தளபதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அப்படின்னா என்ன, ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருக்கும். நாட்டினுடைய பெரிய பெரிய பொறுப்புகள், அதாவது மிலிட்ரியிலையோ அல்லது ஏர்ஃபோர்ஸ்லையோ நேவிலையோ நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. சரி சுவாமிகளே, இப்போ இப்படி இருக்கு, எனக்கு அதிருஷ்ட யோகம் இருக்கா அப்படின்னாக்கா அதிருஷ்டம் இருக்கு. எப்ப இருந்துனாக்கா
நீங்கள் கம்மி முயற்சி பண்ணாலும் அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி 24 ஆரம்பிக்கிறது. அதுக்காக போய் லாட்டரி டிக்கெட்டை வாங்கிடாதீங்க. உழைப்பை நம்புங்கள். அதுதான் ஜாதகம் வந்து லாட்டரி எல்லாம் பார்த்து எப்போ நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த கிரிக்கெட்டு நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணாங்க. அதாவது இப்போ நம்ம உலகத்திலிருந்து எத்தனையோ பேர் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த இதில் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோத்தில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. புள்ளி விவரங்களோட ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து அவர்கள் போட்டிக்கு போகலாமா வேண்டாம்னு கேட்டது, ஒரு தடவை நான் போகலாம், இந்த தடவை ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்கலாமா. எலெக்ஷன்னா நீங்கள் வேற நாட்டினுடைய எலெக்ஷன் நினைச்சிடாதீங்க. அவங்கவுங்க கம்பெனியில் ஏதாவது எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் அல்லது ஒரு பொறுப்புக்கு உண்டான எலெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த முறை முயலலாமா முயற்சி பண்ணலாமான்னாக்கா இப்போ வேண்டாம், நம்ம பார்த்து சொல்லும்போது அது வந்து இதை சரியாயிடுது. அந்த மாதிரி கேம்பிளிங்கில் வந்து பெட் கட்டலாம் வைக்கலாமான்னு இது மாதிரிலாம் ஆரம்பிச்சதுனால தான் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சாச்சு. நார்மலாக வாழ்க்கைக்கு என்ன உண்டோ, பிஸ்னஸ்க்கெல்லாம் என்ன உண்டோ அதை பார்த்து சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மெயினாக நம்ம வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம். முதல்ல வந்து ஆரோக்கியத்துக்கு நடக்கணும். 7.5 சனிக்காரர்கள் மீன ராசி அன்பர்கள் நடக்கிறது ரொம்ப கம்மி. நடை பழகுங்கள். நித்தமொரு நடையும் நடைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடை பழகுங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருங்கள். இதுவே போதும். இந்த குரு பயிற்சியை வந்து பெரிய ஒரு என்னது வானத்தை வில்லாக வளைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் கூட நமக்கு வந்து கஷ்டம் நிறைய பட்டாலும் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு அடி ஆழத்துக்கு போகாது. ஆனால் மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்பா மனுஷன் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்காருப்பா அப்படின்னு சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், நம்ம டவுன் ஆகிடும். அதுலேருந்துலாம் மேலே வந்துடுவோம். அதனால் இந்த 7.5 சனியிலே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்குத்தான் சிறப்பான பலன்களை செய்கிறார். உங்களுக்குத்தான் இந்த குருவாகப்பட்டவர் முக்கியமாக தேவைப்படுகிறார். அது உங்களுடைய லக்னாதிபதியே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நமக்கு நாமளே ஒரு செல்லை போட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம மெல்ல 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 நம்ம வெளியில் வந்து நம்ம நொறுங்கி போய் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருந்த நம்ம எல்லாத்துலேருந்து விடுபடுகின்றோம். பர்சனாலிட்டி வைஸும் சரி, விவகாரத்துலையும் சரி, அந்த கேந்திர ஸ்தானங்கள்னு சொன்னோம் இல்லையா, அதை மறந்துடாதீங்க. எல்லா பக்கமும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணுவோம், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம அதாவது பார்க்கறது வந்து இவனை எல்லாம் பார்த்து நம்ம டீல் பண்ணணுமாடா அப்படின்னு இந்த காலம் போய் அதுதான் 7.5 சனி. பார்க்கக்கூடாதவங்களெல்லாம் பார்க்க வைக்கும். திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சிரும். இந்த 7.5 சனியில் என்னென்ன கூத்து கோர்ட்டில் போய் நிற்க வைக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறது. ஒருத்தர் சொல்கிறார், சுவாமிஜி நான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இமெயில் பண்ணியிருக்காரு, நான் சுடுகாட்டில் நிற்கிறேன். கடவுளை நான் சொன்னேன் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஓம் நம சிவா சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அங்கே போயிட்டார்னு வச்சுங்க. ஆமாம் போங்கடா அப்படின்ட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் சொன்னேன் பரவாயில்ல, அங்கே சிவனுடைய இடம்தான் வந்து சுடுகாடு, அதனால் அங்கே ஓம் நம சிவா சொல்லிட்டு வாங்க. அப்படிப்பட்ட அந்த சனி மாறுகிறார். சனி மட்டும் ஏன்னா லக்னத்தில் சனி உட்கார்ந்தார்னு வச்சுங்க 7ஆம் இடத்தை பார்ப்பார். நீங்கள் பார்க்கறது அல்லது உங்களை பார்ப்பவர். இதே 7ல் உட்கார்ந்து நீங்கள் லக்னம் வந்து வேற, இப்போ உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்க முன்னாடி வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நடுங்க வச்சிருவங்களா வருவாங்க. இப்போ என்ன தெரியுமா, ஐயோ இவங்களெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு குருவலா, ஒரு கருணையற்ற, ஒரு மாதிரியான துரோகம் இழைக்கிற, சிரிச்சுக்கிட்டே கழுத்தா இருக்கிற, இந்த மாதிரியா பார்த்துட்டு இருந்ததெல்லாம் மாறி நல்லவர்கள், சந்தோஷமானவர்கள், வாழ்க்கையே ஒரு நல்ல, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு இதமான ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் உருவாக்க போகிறார் இந்த குரு. நான் சொல்லிக்கிட்டே போவேன். கடைசியில் ஒரு தன வரவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு போகிறேன், ஒரு க்ளூ கொடுத்துட்டு போகிறேன். இந்த குரு வந்த உடனே சுரணாகருஷண பைரவருடைய மந்திரம் கற்றுக்குங்க. அதை டெய்லி சொல்லுங்க. கண்டிப்பாக தனம் வளருகிறதா இல்லையான்னு பாருங்க. இந்த குரு பயிற்சி முடிவு 390 நாள்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து விடாமல் ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லுங்க. பணம் இல்லை எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறவர் வந்து பைரவர், நார்மல் பைரவரே. காசிக்கு போகிறீர்கள் இல்லையா, அங்கே கால பைரவரை பார்த்துட்டு வாங்க. எப்படியாப்பட்ட பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். அதனால அபயனாக விளங்க போகும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சௌபாகியத்தையும் வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம்.
शान्ति शान्ति शान्ति